இந்த வீடியோவில் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டினை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்லோவில் இன்டர்வியூ கொஷின். ஸோ டேப்லோன்னு சொல்லிட முடியாது, டேட்டா அனாலிசிஸில் இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா அனாலிசிஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது மோஸ்ட்டாக எஸ்கியூஎல், பைத்தான், டேப்லோ அண்ட் எக்ஸல் இந்த மாதிரியான டூல்ஸ்லேருந்து தான் உங்ககிட்ட கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அதில் ஒன்றான டேப்லோட இன்டர்வியூ கொஷின்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன டேட்டா செட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிற டேட்டா செட் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஷீட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என் டேட்டா சோர்ஸ் பேஜில் வச்சுட்டேன். ஸோ அடுத்தது என்னோட ஷீட் 1க்கு போகிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட சினாரியோ. யூ ஆர் டாஸ்க் டு categorize the customer, okay, into high value customer, average value customer and low value customer. ஓகேவா? ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் சேல்ஸ், நீங்கள் சேல்ஸ்லேருந்து போடலாம், ப்ராஃபிட்டான போடலாம். ஓகேங்களா? ஸோ கொஷின் எதை பேஸ் பண்ணி இருக்குது? கஸ்டமர், அதாவது நம்மகிட்ட 1000 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா யார் நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க, அவங்களால நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஸோ பார்ட்ஸ் அப்படின்னா என்னது? குரூப். ஸோ கரெக்டாக கஸ்டமர் செக்மெண்டேஷன் மாதிரி இந்த கொஷின் நம்மளுக்கு இருக்குது. ஸோ கேட்டகரைஸ்ட் அப்படின்னாலே கஸ்டமரை செக்மெண்ட் பண்ண போகிறோம். கஸ்டமரை என்ன பண்ண போகிறோம்? செக்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமரை குரூப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னாலே டேப்லோவில் என்ன மெத்தட் இருக்குது? நம்மளுக்கு குரூப்பிங் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கஸ்டமர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என் கஸ்டமர் ஐடியை டீட்டெயில்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, நோ இஷ்யூஸ். அடுத்தது சேல்ஸ் ஆர் ப்ராஃபிட். ஸோ நான் சேல்ஸும் எடுத்துக்கிறேன், ப்ராஃபிட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கொஷினை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டைப்ஸில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த இடத்துல எனக்கு பிளைண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் எனக்கு யார் ஹை வேல்யூ கஸ்டமர், யார் லோ வேல்யூ கஸ்டமர், சேல்ஸ் இல்லை ப்ராஃபிட், இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்க கொஷினே. ஸோ அவங்க என்ன கொடுக்கலாங்க? கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தோன்றவங்க ஹை வேல்யூ கஸ்டமர், இவங்க எனக்கு லோ வேல்யூ கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும்? செக்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ என்னோட ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் போட்டுட்டேன். ஸோ டீட்டெயில்ஸில் என் கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டேன். ஸோ தட் இந்த ஒரு பாயிண்ட்டும் எனக்கு ஒரு கஸ்டமர். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டில் எங்கே அதிகமாக இருக்காங்க? ஸோ சேல்ஸ் 20K இருக்குது அண்ட் என்னோடய ப்ராஃபிட்டும் 8K இருக்குது. கரெக்டாக? ஸோ 8000 இருக்குது அண்ட் என்னோட சேல்ஸும் லைக் இங்கேருந்து கரெக்டாக பார்க்கணுன்னா இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ என்னோட சேல்ஸ் இவங்களுக்கு 3900 இருக்குது. அண்ட் தென் இவங்களோட சேல்ஸ் 3000, ப்ராஃபிட் 3900 இருக்குது. அண்ட் தென் சேல்ஸ் அரௌண்ட் 9000 கிட்ட இருக்குது. கரெக்டாக? ஸோ இவங்க எனக்கு ஹை வேல்யூ கஸ்டமர். ப்ராஃபிட் எனக்கு 3000க்கு மேலே இருக்குது, 3500க்கு மேலே இருக்குது எனக்கு ப்ராஃபிட். ஸோ இவங்க எனக்கு ஹை வேல்யூ கஸ்டமர். ஓகே. ஸோ ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் சேல்ஸை பேஸ் பண்ணி குரூப் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல. ஜஸ்ட் எனக்கு இந்த கிராஃபில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னோட ப்ராஃபிட் எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்? செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஹோவர் பண்ணீங்க அப்படின்னாலே எனக்கு இந்த இடத்துல என்ன காமிக்கும் அப்படின்னா 8 items செலக்டட், கீப் ஒன்லி. என்ன காமிக்கும்னா இந்த 8 items மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை இந்த ஐட்டம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் போல்டாகவே காமிக்கும். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பின் சிம்பிள். ஸோ இது எதுக்காக? குரூப் பண்ணுறதுக்காக. ஓகே. குரூப் த மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிக் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு? ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே இவங்க அப்படிங்கிற ஷேடிங்கில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ இவங்க தான் நம்மளோட ஹை வேல்யூ கஸ்டமர்.
ஓகே. ஸோ அடுத்தது லோ வேல்யூ கஸ்டமருக்கு என்ன பண்ணுறேன்னா, என் ப்ராஃபிட் வந்து மைனஸில் போகுது. கரெக்டாக? ஸோ கரெக்டாக இங்கே தொடணும் அப்படின்னா -2000 தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது நான் எடுத்துக்கிறேன். என் ப்ராஃபிட் எனக்கு அவ்வளவா வரலை அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துகிட்டு இவங்களை நம்ம லோ வேல்யூ கஸ்டமராக கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல லோ வேல்யூ கஸ்டமர். ஓகேவா? ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது ஹை வேல்யூ கஸ்டமர் அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது லோ வேல்யூ கஸ்டமர். பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஆவரேஜ் வேல்யூ கஸ்டமர். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எனக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, நான் இங்கே க்ரியேட் பண்ண இந்த இடத்துல, அதாவது என் டேட்டா பேனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென் சிம்பிள் உங்களுக்கு வியூ ஆகும். இதில் கஸ்டமர் ஐடி குரூப்னு இருக்கும். இதை நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கஸ்டமர் செக்மெண்டேஷனுக்கு செக்னு கொடுக்குறேன். ஓகேவா? செக்மெண்டேஷன். ஓகே, செக்மெண்டேஷனே கொடுத்துறேன். ஸோ இதை நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க குரூப் எல்லாம் எனக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ளூ கலரில் இருக்கவங்க ஹை வேல்யூ கஸ்டமர் அப்படின்னு நான் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், எடிட் பண்ண போகிறேன். ஸோ ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஹை வேல்யூ கஸ்டமர். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கவங்க யார், எனக்கு லோ வேல்யூ கஸ்டமர். கரெக்டாக? ஸோ லோ வேல்யூ கஸ்டமர். ஓகே, இவங்க யார் அப்படின்னா ஆவரேஜ் கஸ்டமர், ஆவரேஜ் வேல்யூ கஸ்டமர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ நேம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ என்னோட லெஜெண்ட்ஸும் இப்படி இருக்குது, கிளியராக இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் கலர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சம் கலர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் கலர்ஸ். ஸோ ஹை வேல்யூ கஸ்டமர் அப்படிங்கிற இடத்துல க்ரீன் கலரும், லோ வேல்யூ கஸ்டமர் கிளாஸ் யூஷுவல் ரெட் கலரும் கொடுத்துட்டு அண்ட் ஆவரேஜ் வேல்யூ கஸ்டமரில் உங்களுக்கு என்ன வேல்யூ என்ன தோணுதோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் நான் என்டையர் வியூவில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு என் ஷேப்ஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஃபில்டர் சர்க்கிள், இதை கொடுக்குறேன். ஃபில் சர்க்கிள் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பி கலர் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒபிசிட்டின்னு இருக்கா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 50கோ 60கோ குறைக்க போகிறேன். குறைச்சேன் அப்படின்னா லைக் இந்த இடத்துல எனக்கு சம் ஓவர்லாப்பிங் ஆகிறது எல்லாமே எனக்கு என்ன ஆகும், கிளியராக விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப லைட் அண்ட் ஆயிடுச்சு. மிட் ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சார்ட்டும் நீங்கள் மேக் பண்ண முடியும். இது மெத்தட் 1. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஷீட்டை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன், கண்டிஷன் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு நார்மலான ஸ்கேட்டர் பிளாட் வியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிஷன் கொடுக்க போகிறேன், அதாவது கால்குலேட்டட் ஃபீல்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? புதுசாக ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல சர்ச் பாருக்கு பக்கத்தில் ட்ராப் டவுனில் இருக்கிறத கிளிக் பண்ணி க்ரியேட் கால்குலேட்டட் ஃபீல்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல கஸ்டமர் கேட்டகரைசேஷன் போட்டுக்கோமா, ஓகே, கேட்டகரைஸ்ட் கஸ்டமர் வேல்யூ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் இஃப் கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். இல்லை நான் சேல்ஸுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறேன், இல்லை நான் ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி போட்ட சார்ட் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே பேஸ் பண்ணது. ஓகே, எங்கெல்லாம் என்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கோ, என்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி என் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கோ அங்கே நான் வந்து லோ வேல்யூ பீப்புள் கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் என்னோட சேல்ஸ் அதிகமாகி என் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நான் ஹை வேல்யூ கஸ்டமர் கொடுத்துருக்கேன். ஸோ மற்றது எல்லாத்தையுமே நான் ஆவரேஜில் கொடுத்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் வந்து சேல்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ராஃபிட்டுக்கானதை மட்டும் கொடுக்குறேன். இஃப்ல ப்ராஃபிட், ஓகேவா, ப்ராஃபிட் இஸ் கிரேட்டர் தென் லைக் ஒரு 3500 இருந்தா ஸோ தென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அவங்க ஹை வேல்யூ கஸ்டமர்.
இல்லை, நம்மளுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று ஹை வேல்யூ கஸ்டமர், ஆவரேஜ் வேல்யூ கஸ்டமர் அண்ட் லோ வேல்யூ கஸ்டமர். ஸோ ஹை வேல்யூ கஸ்டமர் என்ன பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது ஆவரேஜ் வேல்யூ கஸ்டமர். ஸோ அதுக்கு எல்செஃப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்செஃப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்பி ப்ராஃபிட். இல்லை நீங்கள் லீஸ்ட்டு கொடுக்குறீங்க, லைக் ஓகே சாரி ப்ராஃபிட் தான் வரும் அப்படியும். ஸோ லோ வேல்யூ கஸ்டமர் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ லெஸ் தென், அதாவது லெஸ் தென் 1000 கூட வேணாம், லெஸ் தென் 0னுக்கு கூட எடுத்துக்கலாம். ஓகே, 0 ஒரு 100 கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கரெக்டாக. ஓகே, லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, தென் ஸோ ஈக்குவல் டு கூட வேணாம், லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லோ வேல்யூ கஸ்டமர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த லைன் கீழே இருக்க எல்லாமே எனக்கு லோ வேல்யூ கஸ்டமரில் வருமா பார்க்கலாம் நம்ம என்ன ஆகுதுன்னு. லோ வேல்யூ கஸ்டமர், அடுத்தது எல்ஸில் ஆவரேஜ் வேல்யூ கஸ்டமர். என்கிட்ட மறக்காமல் எண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, கால்குலேஷன் வேலிட் அண்ட் அப்ளை. ஓகேவா. ஸோ ஸ்கேட்டர் ப்ளாட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கஸ்டமர் கேட்டகரைஸ்டை கலரில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ நம்ம 0க்கு கீழே இருக்க எல்லாத்தையும் என்ன சொல்லியிருந்தோம், லோ வேல்யூ கஸ்டமர்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லா ப்ராஃபிட் கீழே இருக்க எல்லாமே எனக்கு லோ வேல்யூ வந்துருச்சு. ஸோ 3500க்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டில் சொல்கிறேன். ஓகே, ப்ராஃபிட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் 3200 சம்திங் இருக்குது. நீங்கள் 3000 கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஓகே தான், ஃபைன். ஸோ இங்கே எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு 3000 இங்கே ஈக்குவல் டு 3000. ஓகே, ஸோ எதுவுமே அவ்வளோவா சேஞ்சஸ் இல்லை, எல்லாம் 2000 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதாவது கண்டிஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் குரூப்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமர் செக்மெண்டேஷன் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ சேல்ஸையும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு தான், ஸோ இந்த இடத்துல அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு சேல்ஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், சேல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறீங்க. சேல்ஸ் இஸ் கிரேட்டர் தென், நம்ம என்ன கொடுக்கலாம், நம்மளோட சார்ட்டை பார்க்கலாம். 8000 இருந்துச்சு அப்படின்னா 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். 8000 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தென் ஹை வேல்யூ கஸ்டமர். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் சேர்க்கணும். அவ்வளோதான். ஸோ சேல்ஸ் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து லெஸ் தென் என்ன சொல்லலாம், சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதுவும் அவ்வளோ கொடுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி சேல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே எனக்கு மைனஸில் போல் கரெக்டாக. சேல்ஸ் 5. ஸோ சேல்ஸ் வந்து நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது, இருந்தாலும் சேல்ஸ் வந்து லெஸ் தென் எனக்கு கொடுக்கலாம் ஒரு 1000. சரியா, ஸோ சேல்ஸ் லெஸ் தென் 1000 அண்ட் தென் இங்கே இருக்கா, அதனால் எரர் வருது. ஸோ இந்த இடத்துல தென் கால்குலேஷன் வேலிட் அண்ட் அப்ளை. ஓகே, ஸோ என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் எனக்கு சேல்ஸ் வந்து 1000க்கு மேலே இருந்திருக்கும், அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் வைஸ் கேல்குலேஷனே இஸ் குட். ஓகே, நீங்கள் சேல்ஸில் பார்க்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை, நீங்கள் சேல்ஸை தான் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் சேல்ஸ். ஓகேவா, ஃபைன், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு B-Tree மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.